பதில் சொல்லிடுவார். நான் செந்திலதிபனுடைய கருத்து வாங்கிட்டு உங்ககிட்ட வரேன். திரு செந்திலதிபன், இங்க தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் அவசரமாக வாக்கு வங்கியை மையப்படுத்தி நிறைவேற்றப்படுகிறது. மாறாக 2022 நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்பட்டதற்கு பிறகு நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு ஸ்ரீகாந்த் முன்வைக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழக அரசு பதவியேற்ற பொழுது அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்ட 505 வாக்குறுதிகளிலே கிட்டத்தட்ட 364 வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். 40 வாக்குறுதிகள் தான் அறிவிக்கப்பட்டதிலே செயல்பாட்டு நிலையிலே இருக்கிறது. ஏறத்தாழ 80% நிறைவேற்றி இருப்பதாக அரசு சார்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்படாத திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், அதில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமைப்பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி பல மக்கள் நல திட்டங்களை, தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்படாத பல நல்ல திட்டங்களை, மக்களுக்கு தேவையான அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அந்த மக்கள் பயனடையக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறதிலே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதிலே எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. இன்னொன்று, சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட தனிப்பட்ட அறிவிப்புகள் 8635 அறிவிப்புகள் முதலமைச்சராலே வெளியிடப்பட்டு அதிலே கிட்டத்தட்ட 4516 அறிவிப்புகள் முழுமையாக முடிவடைந்திருக்கின்றன இந்த 4.5 ஆண்டு காலத்தில். அதிலே 3455 அறிவிப்புகள் செயல்பாட்டில் இருக்கிறது. வெறும் 256 அறிவிப்புகள் மட்டும்தான், 3% மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்கிறது. இன்னொன்றை பார்க்க வேண்டும். இந்த 4.5 வருட கால ஆட்சியினுடைய நிலை என்ன என்பதை மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக் அது வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரம், ஒரு வளர்ச்சி, ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, பல குறியீடுகளில், கல்வியாக இருந்தாலும் சுகாதாரமாக இருந்தாலும், இந்த குறியீடுகளிலே பல மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்பதை நிதி ஆயோக், ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக்கே அறிவித்திருக்கிறது. ஏறத்தாழ இரட்டை விளக்க வளர்ச்சியை 11% மேல் பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. நிலப்பரப்பிலே, இந்திய நிலப்பரப்பிலே தமிழ்நாடு வெறும் 4%, மக்கள் தொகையிலே வெறும் 6%. ஆனால் தேசிய உள்நாட்டு உற்பத்திக்கு தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு 9.21%, ஏறத்தாழ 10%. அதை போல 2022-23 தனிநபர் வருமானம் 2.7 லட்சம், தேசிய சராசரி வருமானம் 1.69. அதை விட தேசிய சராசரியை விட கிட்டத்தட்ட 1.6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. தனிநபர் வருமானத்தின் அடிப்படையிலே கணக்கீடு செய்தால் பெரிய மாநிலங்களிலே 4வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இல்ல, புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்லக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் ஒரு டேட்டா இருக்கு, அது மத்திய அரசு கொடுத்தது, எல்லாம் சரி. ஆனா சில குற்றச்சாட்டுகளை பட்டியலிடுறாங்கல்ல. திரு ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய பட்டியல் சொன்னார். அந்த பட்டியலை சரி செய்யாமல் நீங்க தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னா கடைசி நேரம் ஒரு தேர்தல் பதற்றத்திற்காக இந்த அறிவிப்புகளை எல்லாம் செய்கிறீர்கள். ஒரு 4.25 ஆண்டு காலம் நீங்கள் செய்யாததை இப்ப கடைசி நேரத்தில் ஏன் செய்றீங்கன்னு கேட்கிறார். 4.25 ஆண்டுகளாக மக்கள் நிறைவடையக்கூடிய, மனம் மகிழக்கூடிய அளவுக்கு திட்டங்களை செயற்படுத்தியிருக்கிறது இந்த அரசு. பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இந்த ஆட்சிக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மக்களிடத்திலே சென்று மக்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி இருக்கிறது இந்த அரசு என்பதை மக்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் பீகாரிகள் மீது தமிழ்நாட்டில் தாக்குதல் நடத்துகிறது என்று இன்றைக்கு இவர்கள் சொல்கிறது. ஒரிசாவிலே பிரச்சாரம் நடந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள்? ஒரிசாவை ஆளுவது ஒரு தமிழன் என்று சொல்லி பிரதமரே போய் தேர்தல் பிரச்சாரத்திலே ஒட்டுமொத்த தமிழர்களை இழிவுபடுத்தி பேசினாரா இல்லையா? தமிழர்களுக்கு எதிராக ஒரிசா மக்களை தூண்டி விட்டார்கள். பீகார் மாநிலத்தில் போய் பிரச்சாரம் செய்கிற பொழுது தமிழ்நாட்டிலே பீகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று உள்துறை அமைச்சர் போய் பேசுகிறார். நீங்க சொல்ற தவறான தகவல் ஸ்ரீகாந்த் சொல்றார். மக்களிடத்தில் இல்லை இல்லை அவர் பேசினாரா இல்லையா? புவனேஸ்வரம் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சாவியை யார் வைத்திருப்பது? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன் வைத்திருக்கிறார் என்று மோடி பேசினாரா இல்லையா? தேர்தலில், ஒரிசா தேர்தலில் என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த தமிழ் மக்களையே கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவதூறாக ஒரிசா தேர்தலில், பீகார் தேர்தலில் பேசியது இந்த நாட்டினுடைய பிரதமர். பிரதமர் அப்படி பேசலாமா?
தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் என்ன நோக்கம் அவர்களுக்கு? அங்கே போய் தமிழர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது, இங்கே வந்து காசியிலே நாங்கள் தமிழ் சங்கமம் நடத்துகிறோம் என்பது, தமிழ் மீது பற்று என்று சொல்வது, பிளவுவாத மதவாத கருத்துக்களை எடுத்து சொல்லி தமிழ்நாட்டை வடபுலம் போல மாற்றுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகிறார்கள். எனவே பதற்றத்தை உருவாக்க வேண்டும். தேர்தல் நெருங்க தமிழ்நாட்டில் அதை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற அதிமுகவும் பாஜகவும், குறிப்பா தேர்தலுக்கு கூட்டணி அமைத்திருக்கிற அதிமுகவும் பாஜகவும், திமுக இதையெல்லாம் செய்ய தவறியது அப்படின்னு சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சிகளினுடைய பொறுப்பும் தானே அப்படின்னு தொடக்கத்தில் ஷியாம் சார் சொன்னாங்க. அதை சரியாக செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் என்பது அவர்கள் பார்வையில் எதிர்க்கட்சிகள் பாராட்டு பத்திரம் வாசிக்க மாட்டார்கள். 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்க இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது. நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு போகிறோம், மக்கள் பதில் சொல்வார்கள். இந்த அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு திட்டங்களை நிறைவேற்றி மக்கள் மன்றத்திலே வாக்கு கேட்கக்கூடிய எல்லா வலிமையும் பெற்றிருக்கிறது. எனவே இவர்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவது என்பது பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக தானே தவிர தன்னுடைய கடமையை நிறைவாக இந்த அரசு செய்திருக்கிறது. சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். அவருடைய முதற்கட்டம் மட்டும் பேசிட்டு நம்ம அடுத்த சுற்றில் பேசுவோம். திரு ஜவஹர் அலி, இங்க நிறைய வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி விட்டதுன்னு சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. மாறா 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது, ஒரு 40 திட்டம் அரசினுடைய செயல்பாடுகள் இருக்கு, அதுவும் விரைவில் நிறைவேறிடும் அப்படின்னு அரசு சொல்றாங்க. என்ன மாற்று கருத்து இருக்கு? அதாவது தேன் தடவிய பொய்யான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள். இப்ப மீண்டும் வந்து சட்டமன்ற பொது தேர்தல் வந்தோன்னே அதே பொய்யை மீண்டும் சொல்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. ஆனா நாங்க 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்ட்டு சொல்றது வேடிக்கையா இருக்குது. என்னடா, இந்த வாக்குறுதிகள் ஒரு சொல்றதுனால மக்கள் ஓட்டு போடுவாங்களா? சொல்லிட்டு இந்த பொய்களுக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்களா? தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு மக்கள் பார்ப்பாங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில், நல்லா இருக்கா? அமைதி, வளம், வளர்ச்சி என்ற அடிப்படையிலே தமிழகத்திலே மிகச்சிறந்த மாநிலமாக உருவாக்கி அதிமுக ஆட்சி செய்யும்போது இந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது? இன்றைக்கு அலங்கோலமாக இருக்குது. எங்க பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை, ஊழல் சாதாரணமா நடக்கல, பெரிய லெவல்ல ஊழல் நடந்து, எல்லா துறைகளிலும் ஊழல். அதுல ஊழல் செஞ்சுட்டா போதும், 44 லட்சம் ரூபாய்க்கு அன்னதானம் கொடுத்துட்டா அந்த இது சாமி மன்னிச்சிருவாரு நிலையில தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. சொத்து வரி உயர்த்தி சொத்து வரி கட்ட போறாங்களா? அதை பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்களா? மின்சார கட்டணம் 300 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 3000 ரூபாய் கட்டக்கூடிய நிலையை உருவாக்கிறது, ஓட்டு போடுவாங்களா? இன்றைக்கு எல்லா கட்டணம், சுகாதார, பத்திரப்பதிவு, நீங்க அரசு அலுவலகத்துக்கு போனா லஞ்சம் வாங்காமல் எந்த துறையிலும் வேலை நடக்கல. இது ஒரு புறம். இதை வைத்து மட்டும் ஓட்டு போடுவாங்கன்னு முதல்வர் நினைச்சாருங்களா? அவர் கணக்கு பொய் கணக்காகும். அதைத்தான் சிபிஐயினுடைய தலைவர் சண்முகம், செயலாளர் சண்முகம் சொன்னார். இவர்கள் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு சொன்னது இவர்கள் கூட்டல் கணக்கு தப்பா இருக்குன்னு சொன்னார். அந்த கூட்டல் கணக்கு எப்படி தப்பா இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லிடுறேன். 505 வாக்குறுதிகள்